நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். இந்த உலகில் அனைத்து வகை இன்ப சுக ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கும் காரணமானவர் சுக்கிர பகவான். அழகை கண்டால் எல்லோருமே ரசிக்க தோன்றும். இது மனித உடல் மட்டும் அல்ல, இயற்கையும் சேர்த்து தான். செயற்கையாக ஒருவர் நல்லா அலங்கரித்து கொண்டு வந்தார் என்றால் அவரை எல்லோருமே பார்த்து ரசிப்போம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவான் பெண், ஆண்களுக்கு கலத்தரக்காரகன். சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய நிலையை பொறுத்து ஒருவருடைய வசதி வாய்ப்புகள் அமையும். சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சந்தோஷம், அதாவது உடன் பிறந்த அக்கா தங்கை மனைவி இப்படி பெண் நட்பு நல்ல சந்தோஷமாக இருக்கும். சுக்கிர பகவான் பாவக்கிரகங்கள் சேர்க்கை பெற்று சுய ஜாதகத்தில் அஸ்தங்கம் வக்கரம் நேசமாக இருந்தார் என்றால் இந்த ஜாதகனுக்கு பலன் அப்படியே மாறுபடும். சுக்கிரன் கெட்டு இருந்தால் ஜாதகனுக்கு செயற்கை புலனின்பம் தடைபடும், பெண் உறவுகள் பகையாகும். சுக்கிரன் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் அவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 29 நாட்களுக்கு சிம்மராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசியில் சுக்கிரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் போல் கர்ஜிக்கும். என்ன கர்ஜிக்கும் அப்படின்னா, மேகங்கள் வானத்தில் இடி மின்னலுடன் பார்த்தீங்கன்னா கனமழை பொழியும். கடந்த மாதம் குருவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழையே இல்லை. மேற்கத்திய பருவமழை ஆரம்பிச்சிச்சு. பெரும்பாலும் மேற்கத்திய பருவமழை பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யவே இல்லை. சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது கண்டிப்பாக மேகங்கள் கர்ஜித்து சிங்கம் போல் கட்டாரம் முட்டாருங்க இடி இடித்துக்கிட்டு மழை பொழியும். கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 26 வரை குருவோடு சுக்கிரன் இணைந்து லாபஸ்தானத்திலே 11வது வீட்டிலே சுக்கிரன் சென்று கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் கோச்சாரத்தில் 11வது வீட்டில் சுக்கிரன் வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நல்ல நிலையில் பொருளாதார வளர்ச்சி இருக்கும். மூத்த உடன் பிறந்தவர்கள் உதவியாக அனுசரணையாக இருப்பாங்க. 11வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது பெரிய அளவு உங்களுக்கு நன்மை தான். கன்னி ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அடுத்த 29 நாட்கள் 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் 12வது வீட்டில் சுக்கிரன் வரும்போது பார்த்திங்கன்னா சிலர் மது மங்கை போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பணங்காசுகளை விரயம் செய்து விடுவார்கள். பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்கள் மது மங்கை போதை விஷயங்களுக்கு அடிமையாகி சொத்துக்களையே வித்துட்டு போனவர்கள்லாம் உண்டு. 12வது வீட்டிலே 2ஆம் அதிபதி அடுத்த 29 நாட்கள் செல்லும்போது கன்னி ராசி என்பதற்கு நல்லா இரவு உறக்கம் நன்றாக வரும். உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதாவது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து சுற்றுலா சார்ந்து நீங்கள் பயணம் செல்கிறீர்கள் என்றால் போக்குவரத்து உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். பணங்காசு உங்களுடைய சுக தேவைக்காக இந்த 29 நாட்கள் தாராளமாக செலவு பண்ணுவீங்க. 12வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் சம்பாதிக்கக்கூடிய பணம் நீங்கள் தாராளமாக செலவு செய்து என்ஜாய் பண்ணுவீங்க. மது மங்கை போதை பழக்கத்திற்கு அடிமையானால் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த 29 நாட்கள் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி உறவுகளிடமும் சரி
உங்களுக்கு வீணான கெட்ட பெயர், அவப்பெயர், அல்லது இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்துச்சு, இப்போ வந்து உங்களுக்கு குடும்பத்தில் தெரியும். உங்களுடைய ரகசியத்தனம் வந்து இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்கு தெரியும். ரகசியமாக வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ வந்து குடும்பத்துக்கு தெரிந்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு கூட கன்னிராசி என்பதற்கு ஏற்படலாம். 12வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலினருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமண பேச்சுவார்த்தை நடக்கும். பெற்றோர்கள் வந்து உங்கள் ஜாதகங்களை ஜோதிடரிடம் கொண்டு போய் காமிச்சு குருபலன் வந்துருச்சா, திருமணத்திற்கான வாய்ப்பு வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. கடந்த 25 நாட்களாகவே பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் இணைவு இருக்கும்போது பெரும்பாலான கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. அப்படி என்ன திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 29 நாட்கள் குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தை நடக்கும். வரன் பார்க்க செல்வாங்க, வரன் செட் ஆகும், உங்களுக்கு திருமணம் நடக்கும். அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. வீட்டுக்கு தெரியாமல் குடும்பத்துக்கு தெரியாமல் இதை காதலித்து கொண்டு இருந்தீங்கன்னா, தவறான உறவில் இருந்தீங்கன்னா இப்போ வந்து குடும்பத்துக்கு தெரியும், அவங்களையே திருமணம் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த 29 நாட்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு. கன்னிராசிக்கு 7வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி எனக்கு வந்து அழகாகத்தான் வேண்டும், வசதியாக தான் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வரன் அமையாது. அதனால் வந்து அதிகம் எதிர்பார்க்காதீங்க. வரன் செட் ஆச்சுன்னா உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள். கன்னிராசிக்கு 7வது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியான எண்ணங்கள் அதிகரிக்கும். அதாவது நிறையா கோயிலுக்கு போவீங்க, பாத யாத்திரை, கிரிவலம் என்று செல்வீங்க, சாமி கும்பிடுவதில் இப்போ வந்து விருப்பம் அதிகமாக இருக்கும். கன்னிராசிக்கு 5ஆம் அதிபதி 7வது வீட்டிலே செல்லும்போது நீங்கள் வந்து பல வருடமாக பல மாதமாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதமே கூட உடனே அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வெற்றி ஆகும். கன்னிராசிக்கு 11வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். லாபத்திலே குரு இருப்பது பன்மடங்கு பண ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்லா பணம் சம்பாதிப்பாங்க. உங்களை விட அவங்க வந்து வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. 11வது வீட்டிலே குரு வரும்போது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மூத்தவர்கள் வந்து மன ரீதியாக ஒரு நிம்மதி இல்லாமல் குழப்பம் அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை கன்னி ராசி அதிபதி புதன் மிதுன ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ராசி அதிபதி ஆட்சியோடு இருக்கும்போது 2 தொழில், 2 வருமானம், 2 சம்பாத்தியம், கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கும். 2 பேங்கில் அக்கௌண்ட் வச்சுக்குவீங்க, 2 பேங்க்லேயும் பணம் போடுவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் 10வது வீட்டிலே புதன் இருக்கும்போது 2 தொழில், 2 வருமானத்துலேயும் 2 வேலையிலையும் நல்ல சம்பாத்தியம் இந்த காலகட்டத்தில் வரும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.